ப்ளூடூத் ஹெட்செட் பத்தி நம்ம பார்ப்போம். இத போடுறதால உங்க போன் உங்க தலைக்கிட்ட இல்லங்கிறத வேணா உண்மைதான். ஆனா அந்த ப்ளூடூத் இயர்போன் எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிச்சிருக்கீங்க? அதுவுமே ஒரு வகையான மைக்ரோவேவ் ரேடியேஷன்ல தான் உங்களுக்கு வேலை செய்யுது. நீங்க காதுல மாட்டிருக்க அந்த சின்ன பட்ஸ் 24 மணி நேரமும் சிக்னலை வாங்கி உங்க காதுக்குள்ளேயே ரேடியேஷனை அனுப்பிட்டு இருக்கு. சொல்ல போனா உங்க மூளைக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு சின்ன ரேடியேஷன் மிஷினை நீங்களே வச்சிருக்கீங்கன்னு ஒரு அர்த்தம். அதுக்கு போனை தள்ளி வச்சுட்டு ரேடியேஷனை தூக்கி காதுக்குள்ளேயே சொருகிக்கிற கதை தான் அது. இது முன்னாடி நான் சொன்ன அதை விட ரொம்பவே ஆபத்தானது. அப்போ வயர்டு ஹெட்செட் யூஸ் பண்ணலாமான்னு நீங்க கேட்கலாம். ஓகே தான், ஆனா இதை நான் முழுசா ஆதரிக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஒயர் வழியா கூட ஒரு விதமான EMF ரேடியேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ரேடியேஷன் காதுக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. சரி, வேற எந்த ஹெட்செட் தான்ப்பா யூஸ் பண்ணணும், எதுவுமே யூஸ் பண்ண கூடாதுன்னா மனுஷன் அப்ப எப்படிதான் போன் பேசுறதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கு தான் ஏர் டியூப் ஹெட்செட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. இதுல ஒயர் உங்க காது வரைக்கும் வராது, பாதியிலேயே நின்னுடும். அங்கிருந்து ஒரு பிளாஸ்டிக் டியூப் வழியா வெறும் சத்தம் மட்டும்தான் உங்க காதுக்கு வரும். இது 100% சேஃபான ஒண்ணு.